வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 செகண்ட் சம். பின் வருவனவற்றிற்கு மீ போ மா கண்க. ஃபிஃப்த் சம் 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 4x² மைனஸ் 36. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யணும்? மீ போ மா கண்டுபிடிக்கணும். 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 g of x equal to 4x² minus 36. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? ax² மைனஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அதுக்கு ஃபார்முலா என்னது? x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேவாம்மா? இப்போ 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 5. c இருக்க இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. a வந்து 2c இன்ட்டு மைனஸ் 3 divided by 2a 2 into 2. ஓகேவாம்மா? இப்போ அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். x equal to 5 ப்ளஸ், ஏன்னா அதில் ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படி தானம்மா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² என்னது? 25. ஓகேவாம்மா? தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் தானே? ப்ளஸ் 24 அப்படி தானம்மா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டிவைடட் பை 4. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 49 by 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ், இது வந்து 49 ஸ்கொயர் ரூட் 49 தட் இஸ் 7 டிவைடட் பை 4 அப்படி தானம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 7 டிவைடட் பை 4. 5 minus 7 divided by 4. So x equal to 12 by 4 minus 2 by 4. That implies x equal to 3 minus 1 by 2. So x equal to 3, no, x equal to minus 1 by 2. So x minus 3, okay, x minus 3 equal to 0. Then next x plus 1 by 2 equal to 0. So that is LCM எடுத்த 2x plus 1 divided by 2 equal to 0. So x minus 3 equal to 0. இன்னொன்று 2x plus 1 equal to 0. அம்மா இதில் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன செஞ்சுருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² மைனஸ் 5x மைனஸ் 3. அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்னொன்று எழுதுமா 2x + 1 பார்த்துக்கிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 இப்படி கொண்டு வந்துருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸ் எப்படிமா கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 36. இப்போ ஜி ஆஃப் எக்ஸை வந்து என்ன செய்யலாம்? 4 வந்து வெளியில் எடுப்போம். ஸோ x² மைனஸ் 9. ஸோ தட் இஸ் 4x² மைனஸ் 9² வந்து 3². ஸோ g of x equal to 4 into x² minus 3² எப்படி எழுதலாம்? g of x equal to 4 into x plus 3 x minus 3. ஏன் a² minus b² ஃபார்முலா என்னது? a² minus b² வந்து a plus b a minus b. அந்த ஃபார்முலாவை வந்து என்ன செய்கிறோம்?
இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேம்மா. ஸோ நமக்கு பாருங்கள் ஃபங்க்ஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 அடுத்து 2x + 1 g ஆஃப் எக்ஸை வந்து என்னது 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேம்மா. இந்த ரெண்டுக்கும் மீ போமா என்னது 2 ஃபங்க்ஷன் எழுதுமா. 2 ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டுக்கும் மீ போமா என்னது எக்ஸ் மைனஸ் 3 2x + 1 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இந்த ரெண்டுக்கும் மீ போமா என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்கள் பாப்பா. இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1 அப்படி தானே. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு. ஆனால் இதில் ஹையஸ்ட் டேர்ம் இருந்தால் ஹையஸ்ட் டேர்மை தான் நம்ம எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள் 2x + 1 இங்கே வந்து இதனுடைய பவர் 1 தான். ஆனால் இங்கே பவரே இல்லை. அப்போ நம்ம என்ன அதையும் எடுத்து எழுதிக்கணும். 2x + 1 சேர்த்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 தான் இருக்குது. ஆனால் இங்கே இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை. ஆனால் என்ன செய்யணும் எடுத்துக்கிடணும். எக்ஸ் ப்ளஸ் 3 சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேம்மா. இந்த ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டையும் ஒப்பிடுறோம் இல்லையா. ஒப்பிடிச்சோமே ஹையஸ்ட்டு ரெண்டும் சேமாக இருக்குது. பவர் 1 அதை எழுதி எடுக்கும். இந்த ரெண்டுலேயும் 2x + 1 இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 2x + 1 இல்லை. அப்போ எடுத்துக்கிடும் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேம்மா. இந்த இடத்துல ஒப்பிடிச்சமே இல்லை. அப்போ அதையும் எடுத்துக்கணும். ஓகேவா. இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய மீ போமா. ஓகேவாம்மா. நீங்கள் என்ன செய்யணும் இந்த ப்ராப்ளத்தில் என்னன்னு கேட்டிக்க என்ன இருக்கலாமா. இந்த 2x² - 5x - 3 இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வரணும். எப்படின்னா இப்படி கொண்டு வரோம். என்ன பாருங்கள் -b + or -√b² - 4 இப்படி கொண்டு வந்து என்ன செய்யணும் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து என்ன செய்யணும் இப்படி நம்ம இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம்ல பண்ணி அந்த a² - b² வந்து a - b a + b a - b அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. பாருங்கள் இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்து போடலை. பாருங்கள் நம்பர் வந்து நம்ம போடவே இல்லை. பாருங்கள் இல்லை 4ன்னு இருக்குல்லையே அந்த 4ங்கிறது எழுதவே இல்லை. பார்த்தீங்களா. நீங்கள் வந்து என்ன செய்யணும் கரெக்ட் பண்ணணும். அப்போ 4 கண்டிப்பாக வரும். இந்த நம்பர்ஸ் வந்து எடுக்கல. பாருங்கள் நம்ம ஜி ஆஃப் எக்ஸில் இந்த நம்பர் வந்து என்ன செய்யலை எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அதை கவனிச்சிங்களாம்மா. அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வரும் 4. ஓகேவாம்மா. நீங்கள் என்ன செய்யணும் வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் ஓடணும்மா. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்டு சம்லாம் நம்மளுடைய மேக்ஸ் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோமா. நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக அங்கே போய் செக் பண்ணி படிக்கணும். என்னம்மா. ஓகேம்மா. வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா. நம்ம மேக்ஸ் அஸ்வத் அகாடமியில் கிட்டத்தட்ட 1000 சம்ஸ் போட்டிருக்கேன் 10th கிளாஸ் மேக்ஸுக்கு மட்டும். அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து 1 வேர்டு மார்க்காக போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் சேர்ந்து படிக்கணும். இந்த வீடியோவில் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.